வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நேயர்களுக்கான இந்த மே மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். சிம்மராசி நேயர்கள் மே மாதத்தில் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் அவர்களுக்கு இந்த கிரக அமைப்புகளும் கிரக சேர்க்கைகளும் ஆனது எப்படி அமைந்திருக்கு, இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கின்றன, அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகிறதா, அவர்களுக்கு ஏதாவது பாதகமான விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக அமைய போகிறதா, அவர்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் காணப்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த சிம்மராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் இந்த மே மாதத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த மே மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கலாம் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்மறை மாற்றங்களை காணலாம். அதே போல் உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான அனுகூலமான மாற்றங்கள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். அதே போல் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேற்றங்கள் காண பல வாய்ப்புகள் காணப்படுகிறது. உங்களுடைய சேமிப்புகளும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களினுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற போதிய பணம் உங்களிடம் இருக்கலாம். அதேபோல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்படலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கனவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நனவாகலாம். அதேபோல் பெயரும் புகழும் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலத்தில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி மனசோர்வுகளும் நீங்கலாம். அதே போல் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் எதுவும் பெரிதாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாது. ஆரோக்கியங்கள் சீராகவே இருக்கு. உங்களுடைய வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய தொழில் மற்றும் பொருளாதார நிலைகளும் மேம்பட வாய்ப்புகள் உள்ளன. மேலுமே இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தால் சிரமங்களை வெல்லலாம். அதே போல் உங்களுடைய வழக்கமான நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபட வேண்டும். மாற்றங்கள் எதுவும் செய்யாதீர்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் வேலை மாற்றங்கள் வேண்டுபவர்கள் உங்களுடைய எண்ணங்களை பார்த்தீங்கன்னா சிறிது காலத்திற்கு தள்ளி போட வேண்டும். இந்த மாதத்தினுடைய இரண்டாம் பகுதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிலைமை சற்று சீராக இருக்கும். வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகளினுடைய இழப்புகளை அளிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே அந்த ஒரு விஷயத்தை தள்ளி போடுங்க. சகோதர சகோதரிகள், பிற இரத்த உறவுகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களுடன் உறவு பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உங்களுடைய உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட வேண்டும். சுமூகமான உறவை பேணுவதற்கு மனதில் அமைதியை வளர்த்து கொள்ள வேண்டும். தியானங்களையும் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளணும். கணவன் மனைவிக்குள் இடையே பார்த்தீங்கன்னா ஈகோ பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இது உறவினுடைய பிணைப்பு மற்றும் நெருக்கத்தை பாதிக்கும். இது திருமண வாழ்க்கையில் சிரமங்களை அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லுங்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் காதல் உறவுகளில் தோல்விகள் மற்றும் முறிவுகளையும் நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் காணப்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் சற்று ஆட்டங்கள் காணலாம். அதே போல் சில நிதி நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. சிரமங்களும் போராட்டங்களும் அதிகரிக்க காணப்படும். நிதி இழப்புகளை தவிர்க்க உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளிலுமே பார்த்தீங்கன்னா அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய ஒரு சிலர் வேலை இழப்புகள் காரணமாக வருமானத்தை இழக்க நேரலாம். இது நிதி நெருக்கடிகளையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க செய்யும். எனவே முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நலம் விரும்பிகளினுடைய ஆதரவை பெறுங்கள். அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த விதமான ஒரு பண முதலீடுகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். இந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பெரிய நிதி இழப்புகளை ஏற்படுத்தும். அதனால் நஷ்டத்தை தவிர்க்க எந்த விதமான திட்டங்களிலுமே முதலீடு செய்வதில் இருந்து விலகி இருங்கள். உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்துவது கடினமாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் உங்களுடைய சேமிப்புகளும் ஆனது பார்த்தீங்கன்னா குறைய தொடங்கும். உங்களுடைய குடும்பத்தாரினுடைய அவசிய மற்றும் அவசர தேவைக்காக பணத்தை செலவு செய்ய நேரலாம். உற்றார் உறவினர்களுக்காக பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
எல்லோரிடம் இருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரம்புகளையும் தூரத்தையும் பேணுங்கள். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்காதீர்கள். வீடு, நிலம், வாகனம், சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளால் இழப்புகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முருகப்பெருமானை வழிபடுவது இழப்புகளை குறைத்து உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். உத்தியோகஸ்தரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் பணியிட சூழல் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதிக பணிகள் உங்களுக்கு ஏற்படும். அதனுடைய குறித்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணிகளை முடிக்க வேண்டிய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் மனசோர்வுடன் காணப்படுவீர்கள். அதேபோல் பொறுமையுடன் செயல்படணும். வழக்கமான நடவடிக்கைகளில் மட்டுமே ஈடுபட வேண்டும். பிறருடைய செயல்பாடுகளில் குறுக்கிடாதீர்கள். மேலதிகாரி மற்றும் கீழ் பணிபுரியவர்களால் பார்த்தீங்கன்னா சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இதனால் உங்களுடைய பணிகளை முடிப்பதில் தாமதங்களும் ஏற்படும். இந்த மாதம் வேலை மாற்றங்களை செய்யாதீர்கள். தவறாமல் பார்த்தீங்கன்னா தியானங்களை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக மன அமைதிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய 2ஆம் பாதையில் உங்களுடைய உத்தியோகத்தில் சிரமங்களை நீங்கள் சமாளித்து முன்னேற முடியும். தொழில் விரிவாக்கம் அல்லது அபிவிருத்தி நடவடிக்கைகளில் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதிலிருந்து விலகி இருப்பது நல்லது. கூட்டு தொழில் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. கூட்டாண்மைகளில் முறிவுகள் மற்றும் வியாபாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக எந்த ஒரு செயலிலுமே பார்த்தீங்கன்னா ஈடுபடுவது நல்லது. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்பு, நுரையீரல், இதயம், தொடைகள் மற்றும் தலை தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த மே மாதத்தில் துணை புரியக்கூடிய காலங்களாகவே உங்களுக்கு அமையும். முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகிச்சைகளை செய்து கொள்ளலாம். சிரமங்களை தவிர்க்க உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலுமே கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவார்கள். ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. மற்றபடி வசதி வாய்ப்புகளுக்கு குறைகள் இருக்காது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயரும் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளினுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதங்களும் ஏற்படும். அவருடன் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தையை அனுசரித்து செல்வதும் நல்லது. அதேபோல அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்கலாம். அதேபோல் உறவினர்களால் அனுகூலங்களும் ஏற்படும் என்றாலுமே சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. சகோதரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாய்மாமனுடைய வகை உறவுகளால் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்காது. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். ஆனாலுமே பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமைகள் அதிகரித்தே காணப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல பெயர் வாங்குவீர்கள். மூலதனத்திற்கு தேவையான பணமும் குவியும். எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அதேபோல் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பிறமொழி பேசுபவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய நிலைமைகள் மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றங்களும் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களும் நற்பெயர்கள் கிடைக்க பெறுவார்கள். பதவி உயர்வுகளும் கிடைக்கும். பரிகாரமாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் தினமுமே கோதுமை தூளை காகத்திற்கு வைக்க உங்களுடைய பிரச்சனைகளானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தடைப்பட்ட காரியங்களில் தடைகளும் நீங்கும்.
கீழே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.